வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் படையப்பா. இந்த படத்தை வந்து நான் எத்தனை தாட்டி பார்த்தாலுங்க எப்பயுமே வந்து சலிக்கவே மாட்டேங்குது. அது ஏனே தெரில. பிகாஸ் ஆஃப் நான் தலைவர் ஃபேனா என்னன்னு தெரில. அண்ட் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் யாரெல்லாம் இந்த ரீரிலீஸ்க்கு போயிட்டு வந்தீங்க. அண்ட் நான் வந்து இந்த ரீரிலீஸ்க்கு தலைவரோட பர்த்டே அன்றைக்கே வந்து போயிட்டு வந்தேங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த தியேட்டர் ஆம்பியன்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்காது. ஏன்னா தியேட்டர் தான்ப்பா. அந்த மாதிரி வந்து அந்த செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த படம் வந்து 25 இயர்ஸ் ஆச்சுங்க. பட் ஆனால் இப்போ வரைக்குமே அந்த படம் வந்து ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகுது. அது எந்த ஒரு குவாலிட்டி ட்ராப்பும் இல்லாமல், இன்கேஸ் அந்த குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த சீன் எடுத்த விதமாக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த பஞ்ச் டயலாக்ஸாக இருக்கட்டும், எந்த காலத்துலேயும் அது வந்து அழியவே மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. அண்ட் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் வந்து படையப்பா படம் இப்போ பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் மற்ற எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா படங்கள்லேயுமே பெரிய பெரிய பட்ஜெட்ஸ் படம்னா கூட நம்ம ஒரு தாட்டி வந்து பார்த்தாலே திருப்பி ரீவாட்ச் பண்ணணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. பட் ஆனால் இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் நம்மளை எத்தனை தாட்டி போட்டாலும் அந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு ஏன் தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நேரம் தவறாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்ன நோட் பண்ணேன்னா, யூசுவலாக நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் சார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமேங்க அந்த படம் வந்து வேறு யாருமே அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அவர் பண்ணுறதுனால அந்த படத்தில் வந்து அவர், சிவாஜி கணேசன் சார் அவங்கெல்லாம் பண்ணனால தான் அந்த கேரக்டர் வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் தேவர் மகனில் வந்து தலைவரை போட்டிருந்தாலோ, இல்லை வந்து நீங்கள் கமல் சாரை வந்து படையப்பால பார்த்துருந்தாலோ, உண்மையாலுமே அந்த கேரக்டர் கன்வின்சிங்காக வந்து இருந்திருக்காது. அந்த கேரக்டரோட பொட்டன்ஷியல் தாண்டி அந்த கேரக்டர் சொல்ல வந்த கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அது வந்து தலைவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் இத்தனை வருஷம் கழிச்சுமே அந்த ஒரு அவங்க சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அண்ட் அவங்களோட பஞ்ச் டயலாக்ஸ்லாம் வந்து இப்போவுமே வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றதுக்கு மெயின் காரணம் வந்து ரஜினி சார் அந்த படத்தில் வந்து நடித்தது தான். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து, இப்போ ரஜினி சார் வந்து ஃபஸ்ட் ஹீரோனா, செகண்ட் ஹீரோ வந்து வேறு யாருமே இல்லை, ஏஆர் ரஹ்மான். எப்பா என்ன சாங், என்ன தீமுங்க! உண்மையாலுமேங்க வின்டேஜ் ஏஆர் ரஹ்மான் தான். நீங்கள் வந்து அதை என்ன தான் சொன்னாலும் இப்போ வந்து அவர் இருக்கிறத தாண்டி அந்த டைமில் வந்து அவர் அந்த போட்ட அந்த ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கே, அதுவும் அந்த ரம்யா கிருஷ்ணனை அப்படியே தாண்டி போய் அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஒரு அந்த ஒரு மியூசிக் அப்பப்பா. கைஸ், என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு போய் தியேட்டரில் வந்து அந்த சீனை மட்டும் பார்த்துட்டு வாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப 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 நான் ஃபேவரட்டாக, நான் பிறக்கும்போது அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து முன்னாடியே பிறக்கலையேன்ட்டு நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அந்த டைமில் நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற மாதிரி அந்த ஒரு பழைய படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த ஒரு வின்டேஜ் ஃபீல் வருதுங்க. அந்த ஒரு பழைய தியேட்டர் ஆம்பியன்ஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஐயையோ பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தியேட்டர் கல்ச்சரே மாறிடுச்சு. அப்போ வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் அந்த தியேட்டரு. இப்போ வந்து எல்லாமே கமெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி அது நல்லாவே இல்லை. இப்போ இருக்கிற அந்த தியேட்ரிக்கல் ஆம்பியன்ஸ். பட் ஸ்டில் தியேட்டர் தான். நான் வந்து எந்த நீங்கள் ஸ்ட்ரீமிங்காக தியேட்டரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு தியேட்டருன்னு சொல்லுவேன். நான் எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ணலாங்க அந்த ஒரு 3 ஹவர்ஸ்க்காக. அந்த மாதிரி வந்து அந்த தியேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதை தாண்டி, அங்கே வந்து ஒரு இப்போ ஃபெஸ்டிவலுக்கெலாம் போனால் ஒரு ஆரா வந்து கிடைக்கும்ல, அந்த மாதிரி தியேட்டரில் போனால் ஒரு ஆரா வந்து கிடைக்கும். நான் வந்து தியேட்டரை பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட மியூசிக் மட்டும் இல்லைனா படம் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி, இப்போ உப்பே போடாமல் ஒரு சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து படம் இருந்திருக்கும். பட் ஆனால் ரஹ்மான் சார் வந்து பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அதே மாதிரி தான் கேஎஸ் ரவிக்குமார் சாருமே. அவரோட படம்ன்றது வந்து பச்சையாக வந்து அப்படியே தெரியும். நீங்கள் வந்து அவரோட கேமியோவாக இருக்கட்டும், அண்டு கேஎஸ் ரவிக்குமார்ன்ட்டு அந்த டைட்டில் கார்டு போடுறதா இருக்கட்டும்,
தெரிச்சிருச்சுங்க. உண்மையாலுமே தியேட்டர் கே.எஸ். ரவிக்குமாருக்கு கத்துறாங்க. எப்படி எப்படி நெறைய பேருக்கு தெரியும்னே தெரியல. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு. நான் பார்க்குறப்ப நெறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதாவது வித்தின் ஒரு 18-25 அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க. அண்ட் வந்து இனி ஒரு விஷயம் என்னன்னா, அதில வர பஞ்ச் டயலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க வந்து ஆ "போடா ஆண்டவனே நம்ம பக்கம்" அந்த ஒரு டயலாக்கா இருக்கட்டும், இல்ல "என் வழி தனி வழி" அதுவா இருக்கட்டும். அதெல்லாம் வேற மாரிங்க. நீங்க வந்து அதுக்கு இணை வந்து வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஆ தலைவரோட அந்த பஞ்ச் டயலாக்ஸ்க்கு இணை, நீங்க வந்து எந்த பஞ்ச் டயலாக் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க ரிலீஸ் ஆகுற படங்கள் எல்லாத்துலயுமே அந்த மாரி ஒரு பஞ்ச் டயலாக்ஸ் அண்ட் அது அவ்வளோ கருத்துள்ள ஒரு இதெல்லாம் வந்து அந்த டயலாக்லாம் எப்போ கேட்டாலுங்க, எல்லா டைம் லைன்லயும் பொருந்துற மாரி இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. மேபி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அத பத்தி எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த டைம்ல நான் இந்த பொறந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு வின்டேஜ் மைண்ட் செட் இருக்கிறவங்க ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அது மேபி நல்லா ஒர்க் ஆகுமோன்னு தோணுது. மேபி அந்த டைம்ல ஒரு 30ஸ் சம்திங் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம டாட் ஜெனரேஷன் அவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பராவே கனெக்ட் ஆகும் இந்த படம். அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்கங்க. அம்மா, அப்பா, தங்கச்சியோ இல்ல அக்காவோ இருந்தாங்கன்னா, எல்லாரையுமே கூட்டு போய் பாருங்க. அண்ட் ஏன் நான் இத சொல்றேன்னா, அவ்ளோ லைஃப் லெசன்ஸ் படத்துல வந்து இருக்கு. நீங்க வந்து நான் வந்து எல்லா லைஃப் லெசனையும் விட்டுருங்க. நான் வந்து ஒரே ஒரு அந்த கடைசீட்ல நீலாம்பரி வந்து ஸ்பாயிலர் அலர்ட் கைஸ். நீங்க வந்து படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து ஒரு 30 செகண்ட தள்ளிட்டு வந்து பாருங்க. அண்டு நீங்க வந்து அதான் அந்த நீலாம்பரி வந்து வயித்திலே வந்து அவங்க சுட்டுப்பாங்க. அடுத்த ஜென்மத்திலயும் நான் வந்து உன்னைய பழி வாங்குவேன்னுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து தலைவர் வந்து என்ன சொல்லுவார்னா, எந்த ஜென்மம் எடுத்தாலும் சாரி கைஸ் சிரிச்சுட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே பிஜிஎம்ம போட்டு அப்படியே திரும்பி அந்த படத்த முடிப்பாங்க பாருங்க. செம்ம. நான் இவ்வளோ தூரம் ஏன் நான் பேசுறேன்னா, பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. நான் வந்து சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்ல. பட் ஆனா, நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு நான் இதோட 150வது வீடியோலயும் சொல்லுவேன். என்னன்னா, இந்த நல்ல நல்ல படங்கள பத்தி வந்து பேசுறதுக்கு வந்து நெறைய சேனல்ஸ் வந்து இல்ல. அண்ட் அந்த சேனல் நம்ம சேனலா இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து சினிமாக்கு வந்து இப்படி வந்து சேரணும். அண்ட் என்னோட ஒரு ஹாப்பினஸை வந்து எல்லாத்துக்கும் பகிரணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அப்படியே எனக்கு இனி ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த டைம் லேப்ஸ் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு எப்படின்னா, இப்போ அப்படியே மாவட்ட ஆட்சியர், செயலாளர், அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த வருஷங்கள் கடந்து போகிறத வந்து அவங்களோட அந்த அந்த அரசியலோட அந்த இதை வச்சு காட்டியிருப்பாங்க இல்லைங்களா? எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாங்க. இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து உள்ளார இருக்குது. இப்போ அந்த டாப் டு லோ ஆங்கிள்ஸ் ஒரு அந்த ஷாட்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கிற படங்களில் அந்த மாதிரி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிறது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கிறேன்ற பேரில் அந்த ஆர்ட்டையே வந்து அது ரசிக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. ரொம்ப அப்படியே ரோபோட்டிக்காக இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து அந்த மேனுவல் அந்த ஆங்கிள்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த அந்த டைமில் இருக்கிற அந்த சினிமாட்டோகிராஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் வந்து இதுக்கு மேலேயும் நான் நிறைய இருக்குது, நிறைய தோண்டி பேசிக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் அட் த கோர் பாயிண்ட் இது தான். தியேட்டர்ஸ் என்றைக்குமே தியேட்டர்ஸ் தான். அது ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நெருங்கவே முடியாது. ஸோ அதனால் படையப்பா படம் இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக போய் எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு அந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆணுச்சு, உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம்லாம் பிடிச்சிருந்தது, அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு எதனாவது வந்து நல்ல வீடியோஸ், நல்ல படங்கள் எதனாவது வந்து ரீரிலீஸ் ஆகியிருந்தாலோ, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து நான் இந்த தப்பாக சொல்லியிருந்தா இல்லை மாற்றி சொல்லியிருந்தா அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ yeah guys, that's it for this video. மூச்சே வாங்குதுப்பா. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.